ஹே ஹலோ காய்ஸ். ஒரு 3 ஆர் 4 டேஸாகவே சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே வர ஒரே விஷயம் கொல்கத்தாவில் டாக்டரை பற்றின ரேப் கேஸ் தாங்க. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் பெண்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல அப்படின்றது தாங்க உண்மை. இதனால தான் பேரண்ட்ஸ் எல்லாம் பெண்களை வெளியே அனுப்பவே பயப்படுறாங்க. என்னதான் டெக்னாலஜிஸ் ஜென்ரேஷன்ஸ் வளர்ந்தாலுமே அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மாதிரி விஷயம் இன்னும் நிற்காமல் நடந்துகிட்டே தாங்க இருக்குது. ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறாங்க, இந்த விஷயம் வைரல் ஆகுது, ஜஸ்டிஸ் கேட்குறோம், அந்த அக்யூஸ்டையும் பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு ஆகுதுன்னு யாருக்குமே தெரியல. இந்த மாதிரி பண்ணுறவங்க வீட்டில் கண்டிப்பாக பெண்கள் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க. ஒரு பொண்ணை ரேப் பண்ணும்போது அவங்க வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு ஞாபகம் வராதா? இவங்களாம் அரக்கர்களாக தாங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த பொண்ணு எவ்வளோ துடிச்சிருக்கும், அப்போவும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சைக்கோவாக தாங்க இருப்பாங்க. தி கேர்ள் வாஸ் நாட் ரேப்டு பை த சிங்கிள் பர்சன், 3 and 4 person இன்வால்வ். கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணுங்க. ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நிறைய பேர் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னமும் கண்டிப்பாக தண்டனை கொடுமையாக இருக்கணும். பெண்களை இந்த மாதிரி தொடரணும்னு நினச்சாலே நடுங்கணும். அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும். Government, please take action and give safety, security, protection for all women.